என்ன சார் கிச்சன் பக்கம் வந்திருக்கீங்க? கிச்சனை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். சிரிப்பு வரல. நான் உன்னை சிரிக்க சொல்லவே இல்லையே. சார் அவர் அப்படி சிரிக்க வேண்டாம்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ சார், இது அதை விட ரொம்ப பயமா இருக்கு. இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க சார். டேய், அவ என்ன அவமானப்படுத்துறா, நீ அதை ரசிக்கிற? நீல ஒரு ஃப்ரெண்டாடா? டேய், சாப்பாடு ஆர்டர் பண்ண தானே வந்த, அதை மட்டும் பண்ணு. நீங்க நல்லா சமைப்பீங்கன்னு செழிய சொன்னா நல்லா சமைப்பீங்கல்ல சார்? நான் நல்லா சமைப்பேன்னு சொல்லி தானே அவர் இங்க கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் ஏன் அவரு டவுட்டா விசாரிக்கிறாரு? உங்க மேல அவருக்கு நம்பிக்கை இல்லையோ? ஏய், என்னம்மா நீ எங்க 2 பேருக்குள்ள சண்டையை வளர்த்து விட்டுற போல இருக்கு. சரியா, நான் அந்த மாதிரி அர்த்தத்துல கேட்கல மச்சான். எனக்கு தெரியும்டா, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. சரி காயத்ரி, ஆர்டர் எடுத்துக்கோ. இதென்ன ஹோட்டலா? ஏமா, எல்லாத்துக்குமே குதர்க்கமா கேள்வி கேட்டா எப்படிமா? இவன் தாமா சொன்னா ஹோட்டல்ல கிடைக்கிறதுலாம் இங்கேயும் கிடைக்கும்னு, அதனாலதான் ஆர்டர் எடுத்துக்கோன்னு சொன்னேன். சரி, என்ன வேணும்னு சொல்லுங்க. ஒரு பேப்பர் பேன் எடுத்து எழுதிக்கோ, மறந்துட போகுது. அதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல, நான் எல்லாத்தையுமே மைண்ட்லயே வச்சிருப்பேன். ஓ, அவ்வளோ பிரில்லியண்டா? பூரி, பொங்கல், சென்னா மசாலா, சோலாபூரி, காஞ்சிபுரம் இட்லி, கும்பகோணம் குழிப்பணியாரம், ராமநாதபுரம் ரவா தோசை, மகாபலிபுரம் மசால் தோசை, ஆரணி ஆனியன் பக்கோடா, சங்கரங்கோயில் சாம்பார், தேனி தேங்காய் சட்னி, தலகோணம் தக்காளி சட்னி, புதூர் புதினா சட்னி, அப்புறம் வெல்டிங்டன் வெஜிடபிள் போண்டா. நிப்பாட்டு. நீங்க சொல்ற லிஸ்ட கேட்டா எனக்கே தலை சுத்துதுரா. அம்மா, என்ன இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல சர்வர் வேலை பாத்தியா? இல்லடா, வகை வகையா சாப்பிட்டாதானே வளரப்புல வலுவா இருக்க முடியும். காயத்ரி, இதெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியும்னா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? வேலையை ஸ்டார்ட் பண்ணு. இதெல்லாம் முடியுமா காயத்ரி? முடிச்சிடலாம் சார். என்ன முடிச்சிடலாமா? நீ சொல்ற தோரணையே சரியில்லையே. எதையாவது கலந்து என்ன முடிச்சு விட்டுற மாட்டல்ல? டேய், நீ என் ஃப்ரெண்டுடா, அவ கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டா. நீ வேணா பாரு, நீ கேட்ட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் டேஸ்டா செஞ்சு கொடுப்பா. என்ன காயத்ரி, பண்ணிடலாம்ல? பண்ணலாம் சார். சரி காயத்ரி, எனக்கு பசி ரொம்ப ஓவரா இருக்கு. எல்லாத்தையும் எவ்வளவு ஃபாஸ்டா செய்ய முடியுமோ செய்யி, எதுவும் வேஸ்ட் ஆகிற மாதிரி செஞ்சிடாத. புரிஞ்சுதா? ஆல் தி பெஸ்ட். சார், இவருக்கு சமைக்கிறது தான் நீங்களும் சாப்பிட போறீங்களா? இல்ல இல்ல இல்ல, எனக்கு அதெல்லாம் வேணாம் காயத்ரி, எனக்கு பிரெட் ஆம்லெட்டே போதும். சரிங்க சார். நீ அதை அப்புறமா எடுத்துட்டு வா. அப்பாடா, எங்க இவருக்கு செய்யறத நீங்க சாப்பிட்டுருவீங்களோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை, நீங்க தப்பிச்சிட்டீங்க. என்ன? நீங்க மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டா சமையல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க கைக்கு தங்கத்துல வளையல் செஞ்சு போடுறேன். நீங்க இருந்தா செஞ்சு போடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இருந்தா செஞ்சு போடணுமா? என்னமா சொல்ற நீ? நீ ஏதோ உள்ளத்தோடயே சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, நீங்க தங்க வளையல் இருந்தா செஞ்சு போடுங்கன்னு சொன்னேன். அத சொன்னியா? அட என்னங்க நீங்க, புரியுற மாதிரி சொல்லக்கூடாதா? பயந்துட்டேன். இப்ப நான் சமைக்கவா இல்ல இப்படியே சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாமா? இல்ல இல்ல, எனக்கு பயங்கர பசியா இருக்கு. நீங்க சமையல் ஆரம்பிங்க. சரி. சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேக்குறத விட்டுட்டு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ற மாதிரி வகை வகையா ஆர்டர் பண்றியா? இன்னைக்கு உனக்கு இருக்கு.